என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட் முழுமையுமாக இருக்கிறது அப்படின்றதான் தலைப்பு. When we are born into God's family by faith in Jesus Christ, we are born with all we need for growth and maturity. ஒரு முட்டை இருக்குல்ல, கோழி முட்டையோ இல்லை பறவைகளுடைய முட்டை, எந்த முட்டை எடுத்துட்டிங்கனாலும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிரினம் பிறந்து ஒரு 10 நாள் வரைக்கும் அது வளர்வதற்கு என்ன சத்தெல்லாம் தேவையோ எல்லா விதமான சத்தும் அந்த முட்டையில் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து, புரத சக்தியிலேருந்து, கார்போஹைட்ரேட்லேருந்து, கொழுப்புலேருந்து எல்லாமே அதில் இருக்கும். ஒரு உயிர் உருவாகி அது பிறந்து ஒரு 10 நாள் வரைக்கும் என்ன தேவையோ அவ்வளோ இருக்கும். ஒரு உயிர் உருவாகிடுச்சு, முட்டைக்குள்ளே ஓடு தான் இருக்குது இல்லையா, வேறு வெளியிலேருந்து சாப்பாடோ தண்ணியோ கொடுக்க முடியாது. அதுவே உயிராக உருவாகி அதையே சாப்பிட்டு அதையே பலம் 21 நாள் ஆகுது ஒரு முட்டை, கோழி முட்டை பொரிக்கிறது. இது மாதிரி காக்கா முட்டை ஒன்றுக்கு ஒரு முட்டை இருக்குது, அது பொரிக்கிறதுக்கு 21 நாள், 27 நாள், 12 நாள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 இருக்கும். 7 நாளில் பொரிக்கிற பறவைகள் இருக்குது, 14 நாளில் பொரிக்கிற பறவைகள் இருக்குது, 21 நாளில் பொரிக்கிற பறவைகள் இருக்குது, 28 நாளில் பொரிக்கிற பறவைகள் இருக்குது. 7 தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே இறைவனுடைய படைப்பு எல்லாமே 7 இருக்கும், 6 இருக்கும், 3 இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஒத்த தன்மை இருக்கும் நிறையா. When we are born into God's family by faith in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் மறுபடியும் பிறக்கும்போது, எப்பயுமே எல்லாரும் மறுபடியும் கட்டாயம் பிறந்தாங்க. அதுதான் இயேசு சொல்கிறார். மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல், இது ரெண்டுமே எந்த மதத்திலும் எந்த சமய தலைவர்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை இயேசு சொன்னார். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முக்தி அடையணும்னு சொல்லி சொன்னாங்க. முக்தி அடையினா நம்முடைய நற்பேறு பெற்று நம்முடைய புண்ணிய காரியங்களால் நல்ல செய்கைகளை செய்து இறுதியிலே நாம் முக்தி பெற வேண்டும். நாம் கெட்ட காரியங்களை செய்தால் அதற்கான தக்க தண்டனை நாம் அடைய வேண்டும் என்பது நியாயத்தீர்ப்பு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்களுடைய பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பீர்கள் என்றால், இன்றைக்கி நான் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே எல்லா பேரும் நம்புகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே மெய்யான தேவ அப்பம் சொன்னார். ஒருத்தன் கூட நம்பலை. மகாபெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தால் ஒருத்தர் கூட நம்பலை. உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறாரா? அவரிடத்திலே நீங்கள் கேட்டும் கண்டும், அதை சொல்கிறார் யோவான், நாங்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் அந்த ஜீவ வசனத்தை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்து நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே மறுபடியும் பிறக்கும்போது, we are born with all we need for growth and maturity. நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய முதிர்ச்சிக்கும் தேவையான அத்தனையும் தேவன் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்திலே வாழ்கிற வாழ்க்கை. அவர் முந்தின பேரானவர், எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர்னு கொலோசியரில் இப்போ நம்ம படித்தோமா? எல்லாமும் அவருக்குள்ளும் அவர் மூலமாயும் படைக்கப்பட்டது. சகல அதிகாரங்களும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகலமும் அவர் மூலமாகவே உருவாயிற்று. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து பிறக்கும்போது நமக்கு சகல வல்லமையும் கிடைக்கிறது. we become complete, முழுமையாக நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. this is the theme of Colossians. கொலோசியன்ஸில் இருக்கிற அந்த கடிதத்தினுடைய மைய கருத்து என்னென்னா இதுதான். you have been given fullness in Christ. இயேசு கிறிஸ்துவிலே உங்களுக்கு முழுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் குறைவானவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுங்கள், எந்த விஷயத்திலே குறையுள்ளது இருக்குது, நீர் என்றும் நீதி உள்ளவர், இதை நான் நம்புகிறேன். என்னிடத்திலே குறை இருக்கிறது என்றால் என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவம், நான் செய்த குற்றத்தின் காரணமாக என்னிடத்திலே குறை இருக்கிறது, அதை முழுமையாக்கும். இப்படி நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். do not look for something new. அப்போ அந்த மக்கள், கொலோசிய மக்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏதாவது அந்த காலத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது புதுசாக தேடிக்கிட்டே இருப்பாங்க. வித்தியாசமாக ஏதோ ஒருத்தன் பேசுனான்னா உடனே அங்கே போய் உட்காந்துருவானோ. அந்த மாதிரி புதிய கற்பனைகளையும் புதிய பேச்சுக்களையும் அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காதிங்க. do not look for something new. Paul warned the church. Continue to grow in that which you received at the beginning. Author's paraphrase. இவர் பவுல் சொன்ன ஆரம்பத்திலே என்ன விஷயங்களை சொன்னாரோ அதிலே தொடர்ந்து வளர்ச்சி அடையுங்கள். அதான் மார்ட்டின் லூதர் சொல்வார், வேதாகமம், த பைபிள் இஸ் நாட் ஓல்டு ஆர் ட்ரெடிஷ்னல், அத்தன்டிக், அந்த மாதிரி ரொம்ப பழமையானது கிடையாது. அது இன்றைக்கும் நமக்கு பொருத்தமானது. அதான் மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார்.
அந்த வசனத்திலே நீங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையுங்கள். ஏதாவது ஒரு வசனத்தை நான் ஏற்க முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு வசனம் நம்முடைய பைபிளில் இல்லை. எல்லாவற்றையும் மிக கருத்தாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஈச் ஆஃப் அஸ் நீட் டு ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காட்ஸ் வில். ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தம், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது இஷ்டமாக இருக்கும் என்பதை குறித்த அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் எப்படி வாழ வேண்டும், இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியிலே கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா நீங்கள் செய்கிறது, எல்லா மக்களும் அதைத்தான் கேட்பார்கள். எப்பா இதெல்லாம் செய்கிறையே, இது கடவுளுக்கு அடுக்குமாயா அப்படின்னு எல்லா பேரும் கேட்பாங்க. கடவுளுக்கே அடுக்காதியா நீ செய்கிறதெல்லாம், அப்போ இது கடவுளுக்கு அடுக்குமா, இறைவனுக்கு பிடிக்குமா என்ற கேள்வி இருந்தால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஈச் ஆஃப் அஸ் நீட்ஸ் டு ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காட்ஸ் வில். தி கிரேக் வேர்ட் டிரான்ஸ்லேட்டட் நாலேஜ் இன் கொலோசியன் கேரிஸ் த மீனிங் ஆஃப் ஃபுல் நாலேஜ். முழுமையான அறிவு என்பதை தான் இந்த கொலோசியரில் சொல்கிற அறிவு என்பது 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? Since the day we heard about you, we have not stopped praying for you and asking God to fill you with the knowledge of His will through all spiritual wisdom and understanding. ஆவிக்குரிய சகலவிதமான ஞானத்தினாலும் அறிவினாலும் உங்களை நிரப்பும்படி. ஆவிக்குரிய ஞானம் என்பது entirely different from the worldly wisdom. இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, உலகத்திலே நீங்கள் மேன்மை அடைவதற்கு மகா பெரிய முயற்சிகளையும் பிரயத்தனங்களையும் செய்கிறார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து போய் யாருக்கு முன்னாடி நின்னார்? பிலாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. நீ உண்மையிலேயே யூதரின் ராஜாவா? அவனுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. அவரை பற்றி கேள்விப்படுகிறான். அன்றைய தினத்துக்கு முந்தின இரவு அவனுடைய மனைவிக்கு சொப்பனத்திலே பயங்கரமான உண்மை வெளிப்படுகிறது. அவள் சொல்கிறா, அவர் எதுவும் நீங்கள் அநியாயமாக நியாயம் தீர்த்துறாதீங்க, அந்த மனுஷனால் நான் வெகுபாடுபட்டேன் அப்படிங்கிறார். அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான், யார் இந்த இயேசு கிறிஸ்து, என்னென்ன விஷயங்களை செய்தார், காணா ஒரு கல்யாணத்திலிருந்து அவரை சிறைப்பிடிக்கும் வரை நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்கிறார்கள். பேர்பட்டவர், அப்புறம் ஏன் அவரை போய் கொலை செய்கிறாங்க, அவர்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அமைதியாக நிற்கிறார். உண்மையிலேயே நீங்கள் யூதரோட ராஜாவா அப்படின்னு கேட்குறார். இயேசு அமைதியாக இருக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்கவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார். இயேசு என்ன சொன்னார்? பரத்திலிருந்து இந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. அப்படியே ஆடி போயிடறான். நான் எவ்வளவோ லட்சக்கணக்காக சம்பளம், நான் லஞ்சம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்தேங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய சம்பத்தினாலே இந்த பதவியை நான் அடைந்தேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் பிலாத்து. இயேசு என்ன சொல்கிறார்? நான் இதற்காகவே பிறந்தேன். ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய ஞானமும் பரத்திலிருந்து வருகிறது. லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்துலாம் வர முடியாது. இன்றைக்கி ஆவிக்குரிய வரங்கள் யார் கொடுக்குறா? பெந்தேகஸ்தே போதகர்கள் பயிற்சி அளித்து ஆவிக்குரிய வரங்களை இறக்குகிறார்கள் வானத்திலிருந்து. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வரங்களுக்கான பயிற்சி நடக்குது. ஆவிக்குரிய வரம் எப்படி வரும்? நீங்கள் உங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் ஒப்படைக்கும் போது உங்களுக்கு வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். Since the day we heard about you, we have not stopped praying for you and asking God to fill you with the knowledge of His will through all spiritual wisdom and understanding. ஆவிக்குரிய சகலவிதமான ஞானத்தினாலும் அறிவினாலும் உங்களை முழுமையாக நிரப்பும்படி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த முழுமையான ஞானம் நமக்கு வரும்போது நாம் ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். அந்த ஆவிக்குரிய தெய்வீக சக்தி நம்மளை நடத்தும். பார்க்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது எப்படி இந்த டெக்னிக்லாம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் பேன்னு போய்கிட்டு இருப்போம். ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் அப்படி இருப்பான், முழுமையாக இருப்பான். As Christians, we should never dare to say that we have arrived and need to learn nothing more. கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு காலத்திலும் எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எவனும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு காலத்திலும் சொல்லிடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து ஞான வரங்களை அடைந்து கொள்வதற்காக அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குருவி முட்டையிலிருந்து வெளிவந்து விட்டது, புதிதாக பிறந்து விட்டது.
அதனால் எனக்கு யாரும் தேவையில்லை போங்கன்னு சொல்ல முடியுமா? நாம் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாக தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நீங்கள் தாழ்மையின் குணம் உள்ளவர்களாக எப்பயுமே இருக்க வேண்டும். அகந்தை, பெருமை, மேட்டுமை வந்துடக்கூடாது. இப்போ உங்க கூட படிக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? பரபலமான குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. காசு பணம்லாம் ஏகப்பட்ட காசு இருக்கும். அப்படியே பெருமையாக பேசிக்குவாங்க. அவங்களாம் பார்த்தா அப்படியே தூசி மாதிரி மதிப்பாங்க. நீங்கள் ஒரு காலத்திலும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய மனதிலே தாழ்மையும் பணிவும் இருக்க வேண்டும். தெய்வீக அன்பு இருக்க வேண்டும். இதை எப்பொழுது நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். யாரையுமே குறைத்து மதிப்பிடவே கூடாது வாழ்க்கையில். அதுதான் தெய்வீக ஞானம். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், நான் என்ன செய்வது? மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய ஞானத்திற்குள்ளே போங்கள். ஒரு காலத்திலும் as Christians we should never dare to say that we have arrived and need to learn nothing more. அப்படி சொல்லவே கூடாது. Like the college freshman who handed in a 10-page report on the history of the universe, the world, we would only declare our ignorance. அப்புறம் like the college freshman who handed in a 10-page report on the history of the universe, we would only declare our ignorance. காலேஜுக்கு புதுசாக ஒரு பையன் போய் சேர்றான். சேரும்போது ஒரு 10 பக்கத்தில் இந்த பிரபஞ்சத்தின் வரலாறை குறித்து எழுதியிருந்தான்னா அவன் எப்படி கொடுத்து எழுதியிருப்பான்? அப்போ தான் காலேஜுக்கே போகிறான். என்ன தெரியும்? இப்போ பிரபஞ்சங்களிலே என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு, முன்னெல்லாம் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கதா சொன்னாங்க. இப்போ என்னது? மல்டிவேர்ஸ் இருக்குது. அப்புறம் மல்டிவேர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படிங்க. மனிதனால் கற்பனை செய்து பார்க்காத, மனித அறிவுக்கு சிந்திக்கவே முடியாத, இதை தாண்டிய அறிவுகள் இருக்குது. அவனால் முடியல, இதுக்கு மேலே முடியாது. சரி, இவ்வளோ நாளத்தில் நீங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஒரு கடல் இருக்குது சார், அந்த கடல்லேருந்து 5 ml சிரிஞ்சில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளோ பண்ணியிருப்போமோ அவ்வளோதான் சார் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் முழு கடலையும் பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 5000 வருஷம், பல 10,000 வருஷம் ஆனாலும் உங்களால் ஆராய்ந்து முடியாது. அதுதான் இப்போ இவன் சொல்கிறான் சாலமோன். எண்ணிக்கைக்கு அடங்காததும் ஆராய்ந்து முடியாததுமான காரியங்களை நீ செய்கிறீ. நம்மளால் முடியவே முடியாது. அப்படி தான் நம்ம ஒரு காரியத்தை சுற்றி சொல்லும்போது, புதிதாக அன்றைக்கி தான் காலேஜுக்கு வந்திருக்கான், அவன்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. God is not a distant dictator who issues orders and never explains. தேவன் தூரத்திலே அமர்ந்து கொண்டு கட்டளைகளை பிறப்பித்து அதை குறித்து ஒரு நாளும் விளக்கி சொல்லாத ஒரு சர்வாதிகாரி அல்ல. பிகாஸ் we are his friends. அதான் யோவானில் சொல்கிறாரு, யாக்கோபில் சொல்கிறாரு, நாம் அவருடைய நண்பர்கள். என்ன சொல்கிறாரு? நான் உங்களை நான் சிநேகிதர்கள் என்பேன். சிநேகிதர்கள்ட்ட என்ன அர்த்தம்? சிநேகிதர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. பேரண்ட்டை சொல்ல மாட்டாங்க, கூட பிறந்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. பட் சிநேகிதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். பிகாஸ் we are his friends, James, we can know what he is doing and why he is doing it. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் விளங்க பண்ணுகிறார். எதற்காக இதை நாம் செய்கிறோம், எதற்காக நாம் இப்படி போய்கொண்டிருக்கிறோம் என்பதை சகல விதத்திலும் காண்பிக்கிறார். As we study his word and pray, we discover new and exciting truths about God's will for us as his people. நாம் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கும்போது நாம் எதற்காக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதன் தேவனுடைய சித்தம் குறித்து, for us as his people, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மக்களாக இருப்பதற்காக அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் ஆச்சரியமான புதிதான உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். மிக மிக வித்தியாசமாக எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறோம்? நேற்று நான் சொன்ன மாதிரி என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ வேண்டியது, சாவு வந்தால் செத்துற வேண்டியது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? இந்த உலக மக்கள் எல்லாம் யோசனை பண்ணி கடைசியில் என்ன சொன்னாங்க? பிறருக்காக வாழ்வதே வாழ்வு. அதுதான் ஒரு வாழ்வின் திருப்தி. என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் இருப்பதை பிறனுக்காக என்ன செய்கிறானோ அதுதான் வாழ்க்கை. எல்லா மதங்களும், எல்லா சமய குழுக்களும், எல்லா நற்பணி மன்றங்களும் சொல்வது என்னென்னா, நமக்காக நாம் வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வுதான் நிறைவு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்து எதற்கு இறைமகன், எதற்கு இந்த உலகத்திலே வர வேண்டும் என்றால், வேறு ஒருவன் எவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. இப்போ ரேஷன் கடையிலையோ
ஒரு காலேஜ்லேயோ ஒரு ரயில் டிக்கெட் எடுக்கிற இடத்துலையோ பஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துலையோ ஒரு ஹோட்டல்லையோ நீங்கள் போய் நின்னீங்கன்னா இட்டிச்சு முடிச்சுட்டு போய் முன்னாடி போவான். நல்லது கெட்டது நியாயம் தர்மம் எதையும் பார்க்க மாட்டான். தனக்கு என்ன கிடைக்கணும்னு தான் இடித்து முடிச்சுட்டு போவான். சரி, மற்றவர் வாங்கி கொள்ளட்டும், அவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்களே என்பதை சிந்திக்கிற குணம் எப்பொழுது வரும்னா சாதாரண மனிதருக்கு வரவே வராது. அதான் தெய்வீக குணம் என்பது. As we study His word and pray, அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கும் போது we discover new and exciting truths. நாம் புதிதான ஆச்சரியமான உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். about God's will for us as His people. நமக்கான தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் என்னத்தை வைத்திருக்கிறார் என்பதை தேவன் விளக்கமாக சொல்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தேவன் நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த பார்ப்பா, இந்த மாதிரி செய்யணும், நம்ம இப்படி வாழணும். நாம் தேவனுக்குள்ளே மகிமை அடைவதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம கஷ்டப்படுவதற்காக, வீணாக போவதற்காக. எந்த ராஜாவாவது தன்னுடைய பிள்ளையை அவலப்படுத்த விடுவாரா, கேவலப்படுத்த விடுவாரா? விட மாட்டார். அதான் ஆண்டவர் கேட்குறார், உங்களிடத்தில் இருக்கிற எந்த தகப்பனாவது தன்னுடைய மகனுக்கு அவனுக்கு என்ன கேட்பார்? அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, மீனை கேட்டால் தேளை கொடுப்பானா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை யாராவது ஒருத்தனுக்கு அயோக்கிய பிள்ளைவிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு இப்படி கொடுப்பீங்களா? அப்போ உங்களுடைய பரமப்பிதா எப்படி தீங்கான காரியத்தை செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் அழிந்து போவோம் என்று எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதுதான் கேட்குறேன். ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் ஆண்டவருடைய உண்மையை தேடினால், அவருடைய வேத வசனத்தை படித்து தியானித்தால் நிச்சயமாக நாம் முழுமையானவர்களாக இருப்போம். Something to ponder. What steps can you take in order to better know and understand God's will for your life? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் என்னதென்று, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? அதற்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும்? 2 நடவடிக்கை தான். ஒன்று, தினமும் அவருடைய வசனத்தை தியானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. அது ஒன்று தான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திலேருந்து நைட்டு படுக்க வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே தெரிய வேண்டியதுனா. அப்போ நான் சாமியாராக போய் ஒரு காய் விட போட்டுட்டு சேசுவே 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 இப்படியே போக வேண்டியதுனா. இதான் பிரச்சனையே ஆகுது. ஜெபம் என்றால் என்ன தெரியல. இறைவனோடு பேசி கொண்டிருப்பதா ஜெபம். அவங்க என்ன பண்ணணும், உடனே ஜெபம் என்ன, ஜெப மாலைன்னு ஒரு புஸ்தகத்தை போட்டுறாங்க. இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், ஜெப மாலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. வேறு எந்த வேலையும் உங்களால் பண்ண முடியாது, இதே சிந்திக்கிட்டுங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் போது உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்ய முடியும், அன்றாட அலுவலக வேலைகளை செய்ய முடியும், அவரோடு பேசி கொண்டிருக்கும். இதுதான் நித்தியமான உண்மை. இப்படி இடைவிடாமல் அவரிடத்தில் நீங்கள் பேசி கொண்டிருந்து அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்தால், அதான் சொல்கிறார். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் யாத்திராமத்திலே சொல்லிட்டார். நீ நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்து கொள்ளும் போதும் இவற்றையே நீ சிந்தித்து கொண்டிரு. நீ இதே புலம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை. இந்த விஷயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தே ஹியூமன் பிரெயின் ஹேஸ் அ மல்டிபிள் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் சிந்திக்க முடியும். நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் சிந்திக்க முடியும். செகண்ட் லெவல். நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் சிந்திக்கிறதா என்னால் சிந்திக்க முடியும். தேர்ட் லெவல். இப்படி மல்டிபிள் பர்செப்ஷன் ஹியூமன் பிரெயினுக்கு உண்டு. அதனால் தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானித்து கொண்டே உங்களுடைய அன்றாட பணிகளை தெளிவாக செய்ய முடியும். இதுதான் அவருடைய தேவனுடைய சித்தத்திலே நாம் தெரிந்து கொண்டு இன்னும் அதை புரிந்து கொண்டு நன்றாக வளர்வதற்கான காரியம். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய டார்கெட். அந்த விதத்திலே நாம் முழுமை அடைவோம் என்பதுதான் இன்றைய நம்பிக்கை, தேவனுடைய வசனம். சரியா?